வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 26 ஃபீட்டுக்கு 39 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் ரெண்டு சைட்லேயும் ரோட் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளானில் நம்ம நார்த் சைட் ஃபுல்லாக செட்பேக் ஒட்டி கட்டிட்டு ஈஸ்ட் சைடில் மட்டும் நமக்கு ஸ்பேஸ் விடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு கோட்டையாடம் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போது டீட்டெயிலாக பிளானை பார்த்துருவோம். ஸோ இந்த பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆனவுடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா வந்து 13 ஃபீட்டுக்கு 15 ஃபீட்டுன்ற அளவில் விட்டுருக்கோம். ஸோ இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் தாராளமாக நம்ம ஒரு கார் பார்க்கிங் பண்ணிட்டு 2 வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ கார் பார்க்குக்கு ஒரு 8 ஃபீட்டுக்கு போக மீதி வந்து ஒரு 5 ஃபீட்டுக்கு நமக்கு ஒரு 2 ஃபீட்டு கார்டன் ஏரியா கூட விட்டுட்டு மீதி ஸ்பேஸில் நம்ம 2 வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார் பார்க்கிங் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ஒரு கேட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஒரு விக்கெட் கேட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம் பெடஸ்ட்ரியனுக்காக மட்டும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பில்டிங்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு நமக்கு இந்த சைடில் ஒரு ஸ்டெப் அப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வழியாக தான் நமக்கு ஒரு பில்டிங்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏரியாவை ஒரு நல்ல ஃபாயர் ஏரியாவை அமைச்சிக்க முடியும். ஸோ இந்த ஃபாயர் ஏரியாவுக்கு நமக்கு ரெண்டு சைட்லையும் காம்பவுண்ட் வால் ப்ரொவிஷன் கொடுத்து நம்ம கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காம்பவுண்ட் வால் ஹைட் வந்து ஒரு 7 ஃபீட் ஹைட்டுக்கு இருந்தாலும் ஒரு நல்ல ப்ரைவசி இது நமக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபாயர் ஏரியாவிலேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா ஹால் ஸ்பேஸ் ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 15 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தாராளமான ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபர்னிச்சரை நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹால் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்யார்ட் ஸ்பேஸும் தெரியுது. இந்த கோட்யார்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 5 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ கீழே மட்டும் தான் இந்த போர்ஷன் வந்து கோட்யார்ட் மாதிரி தெரியும். மேலே வந்து நமக்கு இந்த என்டையர் ஏரியா வந்து உங்களுக்கு கட் அவுட் ஆகிருக்கும். அதுதான் நான் வந்து இந்த டாட்டர் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோட்யார்ட் ஸ்பேஸில் வந்து நம்ம ஃபுல்லாக கவர்டாக இல்லாமல் நல்லா ஓப்பனாக கொடுத்துட்டு இதில் நல்ல க்ரீனரியும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கோட்யார்ட் இங்கே இன்செர்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு எல்லா இடத்துலேருந்தும் இந்த கோட்யார்டுக்கு வியூ கிடைக்குது. ஸோ பெட்ரூம்லேருந்து நமக்கு வியூ கிடைக்குது, ஹாலில் இருந்தும் கிடைக்குது, கிச்சன்லேருந்தும் நமக்கு வியூ கிடைக்குது. ஸோ இந்த கோட்யார்டுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோட்யார்டு வந்து ஃபுல்லாக நம்ம வால்லாம் சைட்ஸில் எதுவும் ரைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சங்கன் மாதிரி கொடுத்துட்டு கீழே கூட நம்ம பெபிள்ஸ் வச்சுட்டு இந்த சைடில் ஒரு பிளான்டரும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ பேக் சைடில் வந்து இந்த சைடில் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் விண்டோஸ் கொடுக்க முடியாது, ஆனால் நம்ம மேலே வந்து கொடுக்க முடியும். மேலே வந்து பேக் சைடில் ஒரு பால்கனி ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ அதில் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் சிமிலியராக இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கும் வால். ஸோ மேலே நம்ம ஓப்பனில் கொடுத்துக்கலாம். ஸோ லைட் வென்டிலேஷனும் நமக்கு இந்த மாதிரியே ஆல்மோஸ்ட் வரும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் கட் அவுட்டில் இருக்கிறதால நல்ல லைட் வென்டிலேஷனும் ஏர் வென்டிலேஷனும் தாராளமாகவே கிடைக்கும். ஸோ ஹால் ஸ்பேஸும் கிச்சன் ஸ்பேஸும் நல்ல லைட் வென்டிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ இந்த கோட்யார்ட் பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு டைனிங் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த டைனிங் ப்ரொவிஷன் வந்து நமக்கு ஹாலில் இருந்து பார்க்கும்போது நல்ல விசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி கோட்யார்ட் பக்கத்துலேயும் இருக்கிறதால டைனிங்கோட அட்மாஸ்பியரும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டைனிங் ஸ்பேஸ்லேருந்து டேரெக்டாக உள்ளே வந்தோம்னா கிச்சன் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த கிச்சனோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஒரு மீடியமான கிச்சனே சொல்லலாம். இந்த கிச்சனில் வந்து நம்ம தாராளமாக ரெண்டு சைட்லையும் விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ ஈஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டவ் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு சவுத் சைடில் நம்ம சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டுக்கு 3 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. 3 ஃபீட் 4 இன்ச்சுன்றது ஒரு மீடியமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு சைட்லையும் நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுக்கறது மூலமாக இந்த ஸ்பேஸ் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு அடிக்கு மட்டும் நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டோரை வந்து இந்த சைடில் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு கர்டன் கூட போட்டு நம்ம இந்த ஸ்டோரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனை இந்த ஸ்டேர்கேஸ் கீழே நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்காது. எல்லாமே ஒரு 8 ஃபீட் to 9 ஃபீட்குள்ளே முடிஞ்சிடும். இது ரொம்ப வாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்டேர்கேஸ் கீழே நம்ம வாஷிங் மிஷின் கொடுக்கறதில்ல பேக் சைடில் நமக்கு செட் பேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட் பேக்கும் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஒரு டோர் கொடுக்கறது மூலமாக. ஏரியா வந்து நல்ல ஒரு பேக் யார்டாக யூஸ் பண்ணலாம். வாஷிங் மிஷினோ இல்லை கிளாத்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கோ நல்ல இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பெட்ரூமுக்கு வந்தோம்னா பெட்ரூம் வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஒரு மீடியம் சைஸ்டு பெட்ரூம்னே சொல்லலாம். இதில் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விண்டோஸ் கொடுக்குற பட்சத்தில் நம்ம ரெண்டு சைட்லையும் விண்டோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடில் ஒரு 2 ஃபீட் செட் பேக்கும் இருக்குது, பேக் சைடில் ஒரு 2 ஃபீட் செட் பேக்கும் இருக்குது. ஸோ ரெண்டு சைட்லையும் நம்ம விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். கிராஸ் வென்டிலேஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெட்ரூமில் இந்த சவுத் வெஸ்ட்டுக்கான ஒரு கபோர்ட் பொசிஷனும் கொடுத்துக்கலாம். கபோர்ட் கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து ஒரு ரீடிங் டேபிளும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டாய்லெட் ரீச் ஆவீங்க. இந்த டாய்லெட் ரீச் ஆகிட்டு தான் நமக்கு பெட்ரூம் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஷவர் யூனிட்டும் வாட்டர் கிளாஸட்டும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ வாஷ் பேசின் வேணுன்ற பட்சத்தில் நம்ம அவுட்டர் சைடில் கூட வாஷ் பேசின் போட்டுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு நார்த் வெஸ்ட்டுக்கான ஒரு ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷன் வந்து ஒரு 6 ஃபீட்டுன்ற அளவில்
அளவில் ஹெட்ரூம் விட்த் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப்ஸோட விட்த் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் அளவில் இருக்கும். ஸோ வைடர்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணாதான் நல்லா காம்பாக்டாக இந்த ஸ்டார் கேஸை அமைச்சிக்க முடியும். ஸோ ஸ்டார் கேஸ்லேருந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரீச் ஆனே ஒரு ஃபேமிலி லான்ச் ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபேமிலி லான்ச்சோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம சீட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு இதில் ஒரு ஸ்லாப்பில் வந்து ஒரு கட் அவுட் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். இது வந்து கீழே நமக்கு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி ரூஃப்லையும் இந்த சைஸ்லேயே நமக்கு ஒரு கட் அவுட் ஸ்பேஸும் இருக்கும். ஸோ என்டையர் ஃபேமிலி லான்ச்சே நமக்கு நல்ல லைட் வென்டிலேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து கீழே பார்க்கும்போது உங்களுக்கு கிச்சனோட கவுண்டரும் அண்ட் உங்களுக்கு கோர்ட்யார்டும் தெரியும். அதே மாதிரி கிச்சனோட விசிபிலிட்டி உங்களுக்கு ஒரு 50% இருக்கும் கிடைக்கும் இங்கேருந்து பார்க்கும்பொழுது. ஸோ இந்த ஃபேமிலி லான்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஒன்று சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்க பெட்ரூமோ, இன்னொன்று நார்த் ஈஸ்ட் கார்னர் இன்னொரு பெட்ரூமோ நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கிற பெட்ரூம் வந்து நமக்கு சேம் லேஅவுட் ஃபாலோ பண்ணுறோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே. ஸோ டாய்லெட்டும் நமக்கு டிபிக்கல் லேஅவுட் ஃபாலோ ஆகுது. இந்த பெட்ரூமுக்கு நம்ம ஒரு பால்கனி மட்டும் கொடுக்குறோம் கீழே சொன்ன மாதிரியே. ஸோ இந்த கோர்ட்யார்டுக்கும் நம்ம இந்த சைட்லேருந்து ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம் ஃபுல் லைட்டுக்கு. ஸோ இந்த ரெஃபரன்ஸில் பார்க்குற மாதிரியே நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா லிட்டப் ஆகும். ஸோ இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம வந்து ஒரு சிட் அவுட் ஏரியாவாக இது நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பால்கனியோட ரூஃப் வந்து இன்டீரியர் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் ஒரு செமி ஓப்பனிங் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு சன்ஷேட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இந்த டோருக்கு மீதி ஸ்பேஸ்லாம் நமக்கு ஓப்பன்லேயே இருக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும் உள்ள. அதுவும் இல்லாமல் நல்ல லைட் வென்டிலேஷனும் கோர்ட்யார்டு ஸ்பேஸுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்கிற பெட்ரூமுக்கு வந்தோம்னா இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 15 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 6 இன்ச் அளவில் இருக்குது. இந்த டாய்லெட்டில் நம்ம தாராளமாக ஷவர், வாட்டர் கிளாசட், வாஷ் பேசின் மூணுமே அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு எக்ஸ்டீரியரில் ஒரு பால்கனி ஏரியாவும் கொடுத்துருக்கேன். இந்த பால்கனி வந்து நமக்கு த்ரூ அவுட்டாக அந்த ரோட் சைடு நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். இந்த பால்கனியை நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் ஒரு செமி கவர்டாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு டெம்பரரி ரூஃபாக வர்கோலா மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தோ இந்த ஏரியாவை நல்லா டெக்கரேட்டிவாகவும் காட்ட முடியும். ஸோ எக்ஸ்டீரியருக்கும் உங்களுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 8 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கோட ஓவரால் செட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு 2 ஃபீட்டும் சைட்ஸில் வந்து ஒரு 2 ஃபீட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 5 ஃபீட்டும் இருக்குது. ஸோ இந்த பிளாட் நமக்கு கார்னர் பிளாட்டாக இருக்கிறதால இந்த சைடில் செட் பேக் விடுறது நல்லது. ஏன்னா நமக்கு இந்த சைடில் நம்ம ஒரு ஸ்ப்ளே ஏரியா மாதிரி கொடுத்து ஆகணும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ்.